ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக்சான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 7 மாதம் முடிந்து 8வது மாதமானது நடந்துகிட்ருக்கு. 8வது மாதத்திலேயே 10 நாட்களுக்கு மேலே நடந்துருச்சு. இன்னும் மீதம் ஒரு 20 நாட்கள் தான் இருக்குது. ஆகஸ்டுடைய கடைசி 15 நாட்கள் தான் பெரிய பெரிய கிரக மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடகராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு ஆகஸ்டுடைய கடைசி 15 நாட்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி கிரக மாற்றங்கள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லா பலனும் கிடைக்கும். நவக்கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆகஸ்டுடைய கடைசி 15 நாட்கள் நவக்கிரகங்கள் மாறுறதுனால உங்கள் ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான கிரக பயிற்சிகள் என்னென்னக்கிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரக பயிற்சிகள் என்னென்னக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற தாள்களை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர்றது என்னங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும். ஆகஸ்ட் மாதத்தில் 3 கிரக பயிற்சிகள் வலுவாக நடக்க போகுது. அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் டபுள் ஜாக்பாட் அடிக்க போகுது. அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் பிறக்கும்போது கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் பல கிரகங்கள் புதிய ராசி நோக்கி நகர்கிறது. குறிப்பாக சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க. ஆக்சுவலி அது என்னென்னக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தேதி நேரத்தோடு ஷேர் பண்ணுறேன். தேதி நேரத்தோட ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்டுடைய 17ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஒரு பயிற்சி நடக்க போகுது. அது என்னன்னா சூரிய பயிற்சி. சூரியன் 1:41 மணிக்கு சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. அதை தொடர்ந்து 2வது கிரக பயிற்சி ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மாற போகிறாரு. சுக்கிரன் 13:44 மணிக்கு கடக ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. அதுக்கப்புறமா ஃபைனலாக ஆகஸ்ட் 30ஆம் தேதி 3வது கிரக பயிற்சி நடக்குது. அன்னைக்கு புதன் பயிற்சி நடக்க போகுது. புதன் கரெக்டாக 16:39 மணிக்கு சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த 3 கிரக மாற்றங்கள் ஏற்படுது. இது எல்லா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவை திறக்க போகுது. அது உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியாக திறக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பொதுவாக. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத டீப்பாக பார்க்கலாம். உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்த காரியங்களுக்கு இப்போ உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அப்புறம் பாதை தெரியாமல் இருந்த உங்களுக்கு புதிய பாதை புலப்படும். அந்த புதிய பாதை புலப்படுவதற்கு போல் அந்த பாதையில் செல்லும்போது அதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக உண்டாகும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா அந்த உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள்கிட்ட தாராளமாக மனவிட்டு பேசலாம். நீங்கள் மனவிட்டு பேசும்போது கண்டிப்பாக அந்த உதவிகள் உங்களால் முழுசாக பெற முடியும். அப்புறம் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையும்.
அதுக்கு நீங்கள் செலவிடணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே இல்லை. செலவிடாமையே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொதுவாக பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதம் பூஷம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுருங்க. ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன், தகிரிய வீரியஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு, அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன். இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு புனர்பூசம் 4ஆம் பாதமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்டுடைய கடைசி 15 நாட்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதுக்கு இதமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய வாக்குவாதம் ஏற்படலாம். பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனதுக்கு நிம்மதியை தரும். ஸோ பிள்ளைகள் புரிந்து கொண்டு நடப்பதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். மனக்காவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சோடு செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பொருள் வரவு அதிகரிக்கும். வாகன பூமி மூலம் லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு மனதில் இருந்த வீண் பயம் அகலும். கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பூஷமில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி 15 நாட்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் விலகும். பாடங்களை படிப்பதில் இருந்த இடையூறுகள் நீங்கும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடும். உல்லாச பயணங்கள் செல்ல நேரும். பெண்களுக்கு திறமை வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரிய உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்டு சிரமங்கள் குறையும். வேலை பளு குறைந்து காணப்படுவீங்க. வீட்டை விட்டு வெளியே தங்க நேரலாம். திடீர் செலவு உண்டாகும். அது மட்டும் பார்த்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க. இது பூஷமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கடைசி 15 நாட்கள் துன்பம் வருவது போல் இருக்குமோ தவிர ஆனால் வராது. மனதில் ஏதேனும் கவலை, பயம், அவ்வப்போது ஏற்படும். உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கலாம். அதனால் யோசித்து பேசுவது நல்லது. ஆன்மீக எண்ணமும் கூட ஒரு பக்கம் அதிகரிக்கும். அந்த எண்ணம் அதிகரிக்கிறதுக்கேற்ப ரொம்ப பாசிட்டிவாக செயல்படணும். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தோய்வு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். பெரியவர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். குடும்பத்தினர் நேசிக்கணும். இந்த டைம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா மன திருப்தி அடைய முடியும். தனாதிபதி சூரியன் சஞ்சாரம் மூலம் எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். பணவரவு அதிகமாகும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கடகராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும். அவங்களுக்கு கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.